ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி டு ஜூன் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துருங்க. முதல் கேள்வி, விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா நினைவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா நினைவு தினம் பார்த்திங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அடுத்து, புதிய கடலடி கேபிள் திட்டம் மூலம் எந்தெந்த நாடுகளை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? அதாவது புதிய கடலடி கேபிள் திட்டம், அதாவது சப்மரைன் கேபிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் எந்தெந்த நாடுகளை இணைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர். இந்த ப்ராஜெக்டை வந்து எந்த கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், சிங்டெல் மற்றும் டாடா கம்யூனிகேஷன். இந்த 3 நிறுவனங்களும் இணைந்து தான் இந்த சப்மரைன் கேபிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. அடுத்து, 24வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த போட்டி எங்கே நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், மொராக்கோ மற்றும் போர்ச்சுகல் இந்த நாடுகளில் தான் நடைபெற உள்ளது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2030 ஜூன் 8லேருந்து 21 வரைக்கும் நடைபெற உள்ளது. முதல்ல உருகுவே நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி வந்து தொடங்கியிருக்கும். 1930வது வருடம் 24வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஸ்பெயின், மொராக்கோ மற்றும் போர்ச்சுகல் நாட்டில் வந்து நடைபெற உள்ளது. எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா 2030 ஜூன் 8 முதல் 21 வரை. ஃபஸ்ட்டு இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகுவே நாட்டில் 1930. அடுத்து, ஞானபீட விருது, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 2025ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து 60வது ஞானபீட விருது. இவர் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 60வது ஞானபீட விருது வாங்குறாரு. தமிழ் மொழிக்காக இந்த விருதை பெறும் 3வது நபர். இதுக்கு முன்னாடி 2 தமிழர்கள் வந்து இந்த விருதை பெற்றிருக்காங்க. யாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் அகிலன் இந்த விருதை பெற்றிருக்காரு. அடுத்து 2002 எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகியோர் வந்து இந்த விருதை வந்து பெற்றிருக்காங்க. ஞானபீட விருது 2025 கவிஞர் வைரமுத்துக்கு கொடுக்குறாங்க. இவர் வந்து தமிழர், 3வது தமிழர், ஞானபீட விருதை வாங்கும் 3வது தமிழர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அகிலன், ஜெயகாந்தன் இவங்க 2 பேருக்கும் இந்த விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து, உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக மக்கள் தொகை தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய மற்றும் எதிர்கால இளைஞர்களின் நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்களை நனவாக்குதல். இன்றைய மற்றும் எதிர்கால இளைஞர்களின் நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்களை பார்த்தீங்கன்னா நனவாக்குதல் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை குறைக்கவும் குற்றவாளிகளை கண்காணிக்கவும் தமிழக காவல்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய மென்பொருள் என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெண்களுக்கான வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சிருக்கிறதுனால தமிழக காவல்துறை பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு மென்பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் குற்றவாளிகளை வந்து கேட்டகரைஸ்ட் பண்ண, அதாவது இவங்க இந்த டைப் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்பெக்ட்ரம் மென்பொருளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஆஃபண்டர் ப்ரொஃபைலிங், எவாலுவேஷன், கிளாசிஃபிகேஷன், ட்ராக்கிங், ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் அன்ஃபில்டு மானிட்டரிங் சிஸ்டம். இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வண்ண குறியீடு. இதில் வந்து 8 கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட், ஆரஞ்ச், ப்ளூ, பர்பிள், பிளாக், சில்வர், எல்லோ அண்ட் க்ரீன். இதை வந்து எந்த காவல்துறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் தெற்கு மண்டல காவல்துறை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது பாலியல் குற்றவாளிகளை வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு மென்பொருள். இது வந்து 8 கலர்ஸ் இருக்கும். எந்த காவல்துறை அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு மண்டலத்தில் உள்ள காவல்துறை தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, உலக பிரியாணி தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? எந்த நாளின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இது பார்த்தீங்கன்னா பிரியாணி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூலை 5, 2026 வந்து கொண்டாடியிருக்காங்க. முதல்ல எந்த வருஷத்துலேருந்து இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 முதல். அடுத்து, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அன்போடு அழைக்கப்படுபவர் யார்? தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா
பின்னணி பாடகி எஸ் ஜானகி. இவங்க ரீசெண்டாக மறைஞ்சிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 2026 தனது 88வது வயதில் வந்து காலமானார். இவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். இவர் வந்து 20,000க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருக்காரு. 20,000க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல். இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது ஐஎன்எம்ல. எதுன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. இந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள். அடுத்து இந்தியாவின் நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி கல்வி தரவரிசையில் 2ஆம் இடம் பெறும் மாநிலம் எது? இப்போ ரீசெண்டாக நிதி ஆயோக் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. அதில் 2ஆம் இடம் பெறும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இதில் ஃபஸ்ட் பிளேஸில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அடுத்து இந்தியாவின் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட டெங்கு தடுப்பூசியின் பெயர் என்ன? அதாவது குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள்லேயும் டெங்கு காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுக்காக ஒரு தடுப்பூசியை இந்தியாவின் மருத்துவத்துறையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த தடுப்பூசியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூடெங்கா அப்படிங்கிறது தான் இந்த தடுப்பூசி. இதை எந்த வயசுலேருந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா 4 முதல் 60 வயது வரை உள்ளவங்களுக்கு வந்து இந்த தடுப்பூசியை செலுத்தலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதோட அளவு வந்து வேரி ஆகும். ஜப்பானை சேர்ந்த டெக்கேடா ஃபார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்டது. எங்கே உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எங்கே உற்பத்தி செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் உற்பத்தி செய்யப்படும் இந்த தடுப்பூசியை பார்த்தீங்கன்னா டெக்கேடா பயோஃபார்மாட்டிகல்ஸ் இந்தியா நிறுவனம் இந்தியாவில் இறக்குமதி செய்து சந்தைப்படுத்தப்படுகிறது. அதாவது இந்தியாவின் முதலில் அறிமுகப்படுத்திய டெங்கு தடுப்பூசியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூடெங்கா. எந்த வயதுன்னு கேட்கலாம். 4லேருந்து 60 வயசு வரைக்கும் அவங்கவுங்களுக்கு வயசுக்கேற்ற அதோட அளவு வந்து வேரி ஆகும். ஜப்பானில் வந்து உருவாக்கப்பட்டு ஜெர்மனியில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிறுவனம் தான் இந்தியாவில் வந்து இறக்குமதி செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அடுத்து 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 7th இன்டர்நேஷ்னல் திருக்குறள் கான்ஃபரன்ஸ் எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் ஜூலை 5, 2026 வந்து நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் உணர்த்தும் உலக அமைதியும் மனித நேய மாண்புகளும் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து முன்னாள் இஸ்ரோ திட்ட இயக்க மயில்சாமி அண்ணாதுரை வந்து வெளியிட்டிருக்காரு. 7வது திருக்குறள் மாநாடு பெங்களூரில் நடைபெற்றிருக்கு. இதில் ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. திருக்குறள் உணர்த்தும் உலக அமைதியும் மனிதநேய மாண்புகளும் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. இதில் கலந்துக்கிட்ட அண்டை நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பார்த்துக்கங்க. அடுத்து 2026 ஆண்டிற்கான ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 29வது தேசிய மின் ஆளுகை மாநாட்டின் அதிகாரப்பூர்வ கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2026 ஜூலை மாதம் 29வது தேசிய மின் ஆளுகை மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தான். இதை ராஜஸ்தான் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து வந்து நடத்தியிருக்காங்க. இதற்கான தீம் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியடைந்த இந்தியா 2047. அதாவது ஏஐ அடிப்படையிலான தரவு உந்துதல் மற்றும் பாதுகாப்பான டிஜிட்டல் நிர்வாகம் அப்படிங்கிற தீமில் இந்த மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்து தமிழ்நாடு நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 18. அதாவது ஜூலை 18 1967 வருடம் பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வர்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் ஜூலை 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அப்படின்னு பெயர் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1969 ஜனவரி 14 தான் வந்து அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கும். நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் டிஎன்பிசியில், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1956 பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவாகிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பார். அதுவும் நம்ம வந்து பாலிட்டியில் படிச்சிருப்போம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, யுனெஸ்கோவின் 48வது உலக பாரம்பரிய குழு கூட்டத்தில் இந்தியாவின் 45வது உலக பாரம்பரிய களமாக சேர்க்கப்பட்ட பண்டைய பௌத்த தலம் எது? அதாவது ரீசெண்டாக 48வது உலக பாரம்பரிய கூட்டம் வந்து யுனெஸ்கோ கூட்டம் நடைபெற்றுச்சு இந்தியாவில். அதில் இந்தியாவோட 45வது உலக பாரம்பரிய களம் எதுன்னு பார்த்தீங்கன்னா
சாரநாத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா 6வது இடத்தை வந்து இந்தியா பெற்றிருக்கு. அதாவது யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலங்களில் இந்தியா வந்து 6வது இடத்துலையும் ஆசிய அளவில் வந்து 2வது இடத்துலையும் பெற்றுள்ளது. இந்த சாரநாத் எந்த மாநிலத்திற்குன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தான் இருக்குது. 42வது மாநாடில் 45வது உலக பாரம்பரிய தலம் சாரநாத் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில். இதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்தியா 6வது இடத்திலையும் ஆசிய பிராந்தியத்தில் 2வது இடத்திலும் உள்ளது. அடுத்து உலகளாவிய காற்று நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போதுன்னு பார்த்திங்கன்னா ஜூன் 15. இந்தியாவில் 2026ஆம் ஆண்டுக்கான உலக காற்று நாள் மாநாடு எங்கு நடைபெற்றது? உலக காற்று நாள் மாநாடு பார்த்திங்கன்னா கோவாவில் நடைபெற்றிருக்கும். இந்த மாநாட்டுக்கான தீம் கருப்பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜி ஃபார்ம் ஆம்பிஷன் டு அக்லரேஷன், காற்று ஆற்றல் லட்சியத்திலிருந்து துரிதப்படுத்தலுக்கு என்பதாகும். அடுத்து 17வது கேள்வி, உலக அளவில் இறப்பை ஏற்படுத்தும் காரணிகளில் மறதி நோய் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலக இறப்பை ஏற்படுத்தும் காரணிகள் வந்து மறதி வந்து 7வது இடத்தில் உள்ளது. இந்த மறதி நோயை வந்து எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் டயட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண மூலயமா அந்த மறதி நோயை வந்து 45% குறைக்கலாம் அப்படின்னு வந்து WHO வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்களவை இடங்களின் எண்ணிக்கையை 850ஆக உயர்த்தவும் தொகுதி மறுவரை நடவடிக்கைகளை தொடங்கவும் வழிவகை செய்யும் அரசியலமைப்பு திருத்த மசோதா எதுன்னு பார்த்தீங்கன்னா 131வது திருத்த மசோதா. அதாவது இப்போ ரீசெண்டாக ஓட்டெடுப்பு நடந்து கேன்சலான டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மசோதா 131வது திருத்த மசோதா. அடுத்து குழந்தை பருவ உடல் பருமனில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? குழந்தை பருவ உடல் பருமனில் பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா 2வது இடத்தில் உள்ளது. டோட்டலாக 4.1 கோடி குழந்தைகள் பார்த்திங்கன்னா உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதலிடத்தில் பார்த்திங்கன்னா சீனா வந்து 6.2 இடத்துலையும் 3வது இடத்துல அமெரிக்காவும் உள்ளது. அடுத்து FSSAI விதிகளின்படி பள்ளிகள் மற்றும் அதன் எத்தனை மீட்டர் சுற்றளவுக்கு ஆரோக்கியமற்ற உணவுகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது? அதாவது பள்ளிகளை சுற்றி எத்தனை மீட்டர் இடைவெளிக்குள்ள ஆரோக்கியமற்ற உணவுகள் வந்து விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். அடுத்து ஆசியாவின் 2வது மிகப்பெரிய AA ஸ்டார்ட் அப் மையமாக மாறிய நகரம் எது? இப்போ எல்லோரும் ஏஏ அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். அதில் ஆசியாவிலேயே 2வது ஸ்டார்ட் அப் மையமாக மாறிய நகரம் பார்த்திங்கன்னா பெங்களூர். அடுத்து தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை அப்படின்னு தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு வந்து பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்து 23வது கேள்வி, இந்தியாவின் முதல் கூட்டுறவு சவாரி அழைப்பு தளமான பாரத் டாக்ஸி எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? அதாவது பாரத் டாக்ஸி அப்படிங்கிறது கூட்டுறவுத்துறையினால் தொடங்கப்பட்ட சவாரி. அது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க. இதை தொடங்கி வைத்தவர் அமித்ஷா. அடுத்து மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? ரீசெண்டாக ஜூலையில் நடந்த மகளிர் T20 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு ஆஸ்திரேலியா. அடுத்து சர்வதேச அளவில் இந்தியாவின் UPI சேவையை ஏற்கும் 10வது நாடு எது? அதாவது இதுக்கு முன்னாடி ஜூன் மாத கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்த்துருக்கோம். இந்தியாவின் UPI சேவையை ஏற்கும் 9வது நாடு கம்போடியா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதிலே வந்து எந்தெந்த நாடுகள் இந்தியாவோட UPI சேவை வந்து ஏற்றிருக்காங்க லிஸ்ட்டும் கொடுத்துருப்போம். UPI என்ன, அதோட டெஃபினிஷன், எப்போ தொடங்கினாங்க எல்லாமே சொல்லியிருப்போம். இப்போ இந்த 10வது நாடாக இந்த ஜூலை மாதம் எந்த நாடு சேர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ். இது எல்லாத்தையுமே ஒரே நோட்டில் பாயிண்ட்ஸ் போட்டு 1 by 1 எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு கரண்ட் அஃபேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ குரூப் எக்ஸாம்ஸ்லாம் கால்ஃபார் பண்ணிட்டாங்க. குரூப் 1 குரூப் 2 கால்ஃபார் பண்ணிட்டாங்க. குரூப் 2A எல்லாருமே அப்ளை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2 months சாலிடாக இருக்குது. படிக்காதவங்க இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. நான் குரூப் 2 எழுதலை, குரூப் 4 தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் குரூப் 2 அப்ளை பண்ணி எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், படித்ததை எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னுங்கிற ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.